இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் ஸ்டடி வந்து நாட்டுப்புற விளையாட்டுகள். இப்போ நாட்டுப்புற விளையாட்டுகள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே நம்ம சின்ன வயசுல விளையாண்ட விளையாட்டுகள், அப்புறம் நம்ம பாரம்பரியமா நிறைய விளையாட்டுகளை பார்த்துருப்போம். அந்த விளையாட்டுகள்லாம் இன்னைக்கு நம்ம விளையாடுறோமா இல்லையா, என்னென்ன விளையாட்டுகள்லாம் அழிஞ்சிட்டு வருது, அதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நீங்க தான் சொல்ல போறீங்க, இன்றைய இளம் தலைமுறையினர் எல்லாருமே. ஸோ இன்னைக்கும் நீங்க கிராமப்புறங்கள்ல பார்க்கக்கூடிய விளையாட்டு, இல்ல நகர்ப்புறங்கள்லயும் இதை கடைபிடிக்கிறாங்க விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விளையாட்டுகள் எல்லாம் என்னென்ன இருக்கு சொல்லுங்க. மாதிரி சொல்லுங்க. எலாட்டக்கல்லுங்க. எலாட்டக்கல் வந்து இந்த எலாட்டக்கல்லை தூக்கி போட்டாதான் பொண்ணு கொடுப்பேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த தலைமுறைலாம் இப்போ அந்த எலாட்டக்கல் பார்க்கறதே ரொம்ப ரேராக இருக்குது. அவங்களே இல்லை, கிராமத்துலேயும் இருக்காங்க, அதுக்கிட்டே இருக்குது. ஆனால் எங்கள் ஊர்லாம் இன்னும் இருக்குது. கோயிலில் எந்த கோயிலில் போய் நீங்கள் பார்த்தாலுமே எலாட்டக்கல் இருக்கும். எந்த ஊரை சேர்ந்தவங்க நீங்கள்? கோவில்பட்டியை சேர்ந்தவங்க. சரி. அதுக்கப்புறம் எலாட்டக்கல் இருக்கும், கல் இருக்கும், தூக்குறதுக்கு ஆள் கிடையாது. எல்லாமே கிராமப்புறத்துலேருந்து நகரப்புறத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. கிராமப்புறம் வேண்டாம்னு சொல்லி. அதனால 5ல 20, 25 பேர் 30 பேர் பசங்க இருக்கும். இப்போ 5 பேர் தான் இருக்காங்க. அந்த இது வந்து டோட்டல் 50% 99% அழிஞ்சு ஃபுல்லாவே. 1% தான் கல்வி மக்களுக்கு தூக்குறதுக்கு ஆள். இளவட்டக்கல் அப்படின்னாலே ரொம்ப கனமா இருக்கும்னு சொல்லுவாங்க. 50, 60 கிலோக்கு மேல இருக்கும் மேம். அதை தூக்கி வந்து சோல்டர் பின்னாடி போடணும். போட்டாதான் அந்த காலத்துல பொண்ணு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த காலத்துல அந்த மாதிரி தூக்குறதுக்கு ஆள் கிடையாது, யாரும் செய்யறது இல்லை. ஆனால் நம்ம அரிதா சில இடங்கள் எல்லாம் பார்க்க முடியுது, ஒரு சில காணொலிகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. பரவாயில்ல, நல்ல விஷயம். இளவட்டக்கல் அப்படிங்கிறது முக்கியமா நம்ம பாரம்பரியமா நம்மளுடைய ஆண்கள் எல்லாருமே பலமா இருக்கக்கூடிய ஆண்கள் ஒரு கல்லை தூக்கி அதன் மூலமா தன்னுடைய பலத்தை காட்டி பெண்ணை வந்து மணந்துக்கிற அளவுக்கு ரொம்ப வலிமையா இருந்திருக்கிறாங்க. அந்த கல்லை தூக்கி தோல்ல சுமந்தா பொண்ணு கொடுக்குன்னு சொல்றாங்க. அந்த தோல்ல சுமந்தா எது சொல்றாங்க அப்படின்னா, அது அதை கல்யாணம் பண்ண பிறகு என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த தோல்ல சுமப்பான். இந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஓ ஓகே, அந்த ஒரு விஷயம். முத்து சொல்லுங்க. பானை உடைக்கிறது உரியடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பானை உடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கண்ணை கட்டிட்டு அவங்க ஸ்ட்ரெயிட்டாக போய் கரெக்டாக அந்த பானை மேலே கட்டியிருக்கிறது வந்து அதை கரெக்டாக அடிக்கணும். அது இப்போ நம்ம ரீசெண்டாக பொங்கல் செலிப்ரேஷனுக்கு நம்ம காலேஜில் கண்டக்ட் பண்ணுறோம். அது எல்லா இடத்துலையும் இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே. அப்போ உரியடிக்கிறதுன்னு சொன்னீங்க. உரியடிக்கிறது அது பானை வைக்கிற மாதிரி தாங்க. 2 சைட்ல இருந்தும் ஒருத்தர் வந்து கையை பிடிச்சிக்கிட்டு அது மேலேயும் கீழேயும் ஒரு தண்ணி ஊற்றுவாங்க. அதில் அப்போ ஓகே. உரியடிக்கிறதுக்கும் பானை உடைக்கிறதுக்கும் சிறு வித்தியாசம் தான். பானை ஒரே இடத்துல இருக்கும், பானை உடைப்போம். இந்த உரிங்கிறது இன்னொருத்தருடைய கையில வந்து அதனுடைய அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அந்த பானை உடைக்கிறவங்க கண்ணை கட்டிகிட்டே போவாங்க, உரி அடிக்கிறவங்க அந்த அந்த இதை வந்து வச்சுட்டு அந்த கயிறு வச்சு இழுத்துட்டே இருப்பாங்க, பின்னாடி இழுத்துட்டே இருப்பாங்க. கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த பானையை உடைக்கிறவங்களுக்கு தான் பரிசு வழங்குவாங்க. கார்த்தி சொல்லுங்க. நான் பார்த்த பழமையான ஒரு விளையாட்டுனா வல்குமரம். அது சில ஊர்லலாம் பார்த்துட்டீங்கன்னா அந்த கோயில் திருவிழா அந்த மாதிரி டைம்ல வைப்பாங்க. எப்படின்னா நல்ல ஒரு பெரிய ஹைட்டான மரத்துல நல்லா வலுவலுன்னு ஆக்கிடுவாங்க. எங்க தெரிஞ்சு அது மேல ஏறி யார் வச்சு தர்றாங்களோ அவங்களுக்கு பொண்ணு தருவேன், இல்லைன்னா பரிசு பண்ணுவோம். அந்த மாதிரி சில ஊருக்குள்ள பொண்ணு தருவேன் அப்படி சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு இதாக இருக்காங்கன்னா சிட்டி சைட்லாம் பார்த்தீங்கன்னா பரிசு பண்ணுவோம், 1 லட்சம் ரூபா, அந்த மாதிரி 10,000 ரூபா. கோயிலில் இப்போ நெல்லப்பேர் கோயில் திருநெல்வேலி ஃபேமஸ், அந்த வச்சு இருக்கும் யூஸ்வலாக. நான் விளையாண்ட ஒரு விளையாட்டுனா குச்சி கம்புன்னு சொல்லுவாங்க. என்ன பட்டியோட இருக்கு அந்த ஊர்ல விளையாடுற கிரிக்கெட் மாதிரி. அது வந்து அந்த மாதிரி கேம்ஸ் வந்து இப்போனா அது குச்சி கம்பு இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. எல்லாருமே இன்னைக்கு வந்து மொபைல் ஃபோனில் வந்து அடிக்ட் ஆகிட்டதுனால நிறைய வந்து மொபைல் சார்ந்த விளையாட்டுகள் தான் விளையாடுறாங்க. உடல் சார்ந்து அந்த உடல் வேர்வை சிந்தி ரத்தமெல்லாம் வந்து அதுக்கு மண்ணை தொட்டு வைக்கிற வழக்கம் அதெல்லாமே அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. அந்த பாரம்பரிய விளையாட்டுகள் தான் போய் வீட்டுக்குள்ளேயே முடங்குற விளையாட்டு தான் வருது. அதுதான் நீங்கள் சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அப்துல் சொல்லுங்க. சிலம்பம் சுற்றுவாங்க. சிலம்பாட்டம் அப்படிங்கும்போது முன்னாடி வந்து கிராமத்துல வந்து சிலம்பாட்டம் ரெட்டவால் சுற்றி ஆடுவாங்க. அந்த ரெட்டவால்ங்கிறதே கிடையாது. இப்போ ஒவ்வொரு டேஸ்ட்டுக்கு வந்து அந்த ரெட்டவால் அப்படிங்கிறது அது ஒரு பெருமையாச்சு பண்ணாங்க. அது அந்த கேம் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு. இப்போ அதை ஃப்ரீயாக தான் ஃபர்ஸ்ட்டு கற்றுக்கிட்டாங்க. இப்போ பசங்களுக்குனாலுமே இப்போ 1000 ரூபா அந்த மாதிரி சொல்லி தான் யாருமே காசு கட்டினா போக மாட்டாங்க. அந்த சிலம்பங்கிறது யாருக்குமே அவ்வளோ தெரியாமல் போயிடுச்சு. அந்த இதில் வந்து அவங்க இது பண்ணி ரெட்டவால் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்கன்னா இதாக இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு வந்து நிறைய அந்த ஆயத்த பணிகளுக்கு தொடங்கணும். அந்த சிலம்பம் சொல்லி தர்றதுக்கு அந்த கருவிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதை கற்றுக்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. பணம்னு சொல்லும்போது நிறைய பேர் வர்றதில்லை. கலை நல்ல ஒரு கலை, சிலம்ப கலை. சொல்லுங்க. என்கிட்ட ஜல்லிக்கட்டு சொல்லணும். பொங்கல் சொல்லும்போது ஜல்லிக்கட்டு தான் எல்லாரும் வாங்க மாட்டாங்க. விளையாடுறாங்க. காலையில்
உள்ள விடுவாங்க, அது ஓடும். அதை வந்து நம்ம அந்த கொம்பு பிடிச்சு அடக்கணும். அப்போ அது எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கொம்பு பிடிச்சு அடக்கணும், அந்த வீரம் இருக்கு, அந்த வீரம், அந்த தைரியத்தை ஒரு பையன் காட்டுறாங்கிறதுக்கு அந்த விளையாட்டு. நம்ம இன்னைக்கும் வந்து பொங்கல் அப்படின்னாலே காளைகளுக்கு அடுத்த நாள், நமக்கு வந்து சூரிய பொங்கல் முதல் நாள், அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல், அதுக்கப்புறம் காணும் பொங்கல் அன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஜல்லிக்கட்டு கொண்டாடுறோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் அந்த பழமையான முறைகளில் அப்படி இருந்த அந்த நல்ல உறுதியான மாடுகள் எல்லாமே இப்போ இருக்கான்றது தான் சந்தேகம். இப்போ இருக்கக்கூடிய மாடுகள் காளைகள் எல்லாமே வந்து அதனுடைய முறைகள், அந்த தீனி போடுறது, இதில் எல்லாமே மாறிட்டதுனால அந்த பலம் அதே மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களும் இப்போ இல்லை, எல்லாமே கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. ஆனாலும் நம்ம சில பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கொஞ்சம் கடைபிடிச்சிட்டு வரோம். அதுக்கு இந்த ஜல்லிக்கட்டு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு. சொல்லுங்க மிருத்திகா. பல்லாங்குழி தான். அந்த காலத்துல வந்து கேர்ள்ஸ் எல்லாருமே ஏஜ் பண்ற டைம்ல, அப்புறம் கேர்ள்ஸ் எல்லாருமே கூடி வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மொபைல் அந்த மாதிரி போயிட்டு எங்கேயுமே வெளில போய் விளையாடுறது இல்லை. ஒருத்தர் பார்த்து சும்மா இருக்கும்போதும் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறமே ஒழிய எல்லாரும் கூடயும் சேர்ந்து விளையாடலாம் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது. பல்லாங்குழி மாதிரியே தான் சட்டாங்கல்னு சொல்லுவோம். சட்டாங்கல் யாரெல்லாம் விளையாண்டுருக்கீங்க? எத்தனை காய்கள் இருக்கும், என்னென்னலாம் பண்ணுவோம், எந்த மாதிரியான முறை அது? ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு டைப்ல இருக்கும். எங்கள் ஊரில் வந்து 2 பேர் சேர்ந்து விளையாடுறது, 6 கல் 12 கல். முக்கியமாக அந்த எண்ணிக்கையா கையை வீசுவோம். அந்த கல் வந்து கீழே ஒரு கல் இருக்கும், மேலே ஒரு கல் போகும். இந்த கல் தொடணும், அதே மாதிரி மேலேயும் அந்த பார்வை மேலே போய் திரும்ப அந்த கல் நம்மளோட கைக்கு வந்து சேரும் இல்லையா? அப்படிதான் விளையாடுவோம். அந்த கல் தொடவும் செய்யணும், மேலே அந்த கல் மேலே தூக்கி போட்டு அது பறந்து போய் திரும்ப நம்ம கைக்கு வரணும். இப்போ ஒவ்வொன்றுலையுமே நீங்கள் எதெல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கீங்க? என்னென்ன விளையாட்டில் இந்த நீங்கள் சொன்ன எல்லா விளையாட்டுகள்லையுமே என்னென்னலாம் இருக்குது, நமக்கு பயன் தரக்கூடிய விஷயம், நம்ம பண்பாடு, நம்மளுடைய இந்த பாரம்பரியமான விளையாட்டு என்ன சொல்லி தருதுன்னு நினைக்கிறீங்க? உடம்ப வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்கணும். அப்போல்லாம் ஜிம்மே கிடையாது. இந்த இலவட்டக்கிள்ளி ஓடி நாண்டாலே போதும். அப்போ வந்து நம்ம முன்னோர்கள் நான் இரவு சாப்பாடு எடுத்துக்க மாட்டோம். ஒரு நாளைக்கு 2 சாப்பாடு மட்டும், தொப்பை இல்லை. இப்போ வந்து 3 வேளையை சாப்பிட்டு ஜிம் போகிறதுனால எல்லாமே தொப்பை சுண்ணி தொப்பை இருக்கிறதுனால ஜிம்மும் அவங்க தெருவுக்கு 2 ஜிம் இப்போ கிராமப்புறங்களில் ஜிம்மே கிடையாது. இதை வச்சு அவங்க உடம்ப கட்டுக்கோ. உடற்பயிற்சியே இதுதான், அவங்க செய்யக்கூடிய அன்றாட வேலைகளே உடற்பயிற்சியாக தான். ஓகே, வேற கவனமா இருக்கிறது, ஃபோக்கஸ்டாக இருக்கும். எந்த ஒர்க் வேலை செய்யணும்னாலும் நம்ம அதில் ஃபோக்கஸ்டாக பண்ணணும். இப்போ அந்த கல் சொல்லி அதில் பார்த்தீங்கன்னா அந்த கல் மேலே போகிறப்ப நம்ம அதையும் பார்க்கணும், இங்கேயும் பார்க்கணும். அப்போ நம்ம கான்சென்ட்ரேஷன். ஆமாம், அதே மாதிரி தான் பல்லாங்குழியே நம்ம ஒவ்வொன்றும் எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு கல்லாக தான் போடுவோம், அதே மாதிரி ஒவ்வொரு காய்களாக தான் போடுவோம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்களில் கிடைக்கக்கூடிய தானியங்கள், அவரை, துவரை, நிலக்கடலை, இது மாதிரி எடுக்கிறது விளையாட்டுக்கிட்ட சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே விளையாடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் கவனிச்சிருக்கீங்களா? விளையாட்டுகள் விளையாடும் போது அவங்களுடைய உணவு முறைகளையும் அந்த விளையாட்டோட சேர்த்துருப்பாங்க. எல்லா இடங்கள்லையும் அந்த உணவு முறை கூடவே இருக்கும். பல்லாங்குழி விளையாடும் போதும் சரி, தாயம் விளையாடும் சரி, பரமபதம், எல்லா இடங்கள்லையும் அந்த உணவு முறையும் அவங்க கூடவே சேர்த்துருப்பாங்க. சரி, எல்லாருமே அவங்களுடைய விளையாட்டுகளை சொன்னீங்க. யாருக்கு இந்த சொன்னதுலேயே எந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு இந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும், நான் இந்த விளையாட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன சொல்வீங்க? கார்த்தி சார். குச்சி கொண்டு வந்தால் சொல்லுது. அண்ட் இப்போ வழுக்கு மரம்னா அதை அனலைஸ் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ வழுக்கு மரம்லாம் விளையாடும்போது அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், அதை வந்து தான் செய்யும். ஆனால் வழுக்கு தேய்ச்சி வெட்டி யாருமே பின்வாங்க மாட்டாங்க, போய் ஏறி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படி சொல்லுங்க. அண்ட் குச்சி கொம்பு மிஸ் பண்ணுறேன். முன்னாடி வந்து இப்போ எப்படி கிரிக்கெட் விளையாடுறோம் அந்த மாதிரி தான் ஊர் ரொம்ப விளையாடுவாங்க. அது வந்து பணம் அடிக்கிறதும் பல்லாங்குழி. ஃபஸ்ட்டு சின்ன வயசுலலாம் நம்ம ஊரில் வந்து செலிப்ரேட் பண்ணும்போது எங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி பணம் வைக்கிறது இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. பல்லாங்குழி. ஓகே, சரி. நீங்கள் எந்த விளையாட்டு மிஸ் பண்ணுறீங்க? அந்த எங்கள் ஊரில் கபடி விளையாடுவாங்க. இப்போ அதுவும் காலேஜில் வந்தவங்களும் விளையாடுறது முடியல. இந்த மாதிரி இந்த கம்பு சுற்றுறதும் சின்ன பிள்ளையிலே இதாகிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த விளையாட்டுகளை எல்லாம் சுற்றி 10th வரை விளையாட முடிச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டைலிஷ்னால அங்கே போயிடுச்சு. ஓகே, தாய விளையாட்டு சூப்பர். தாயம் வந்து ஒரு ஊரில் வந்து எங்கள் ஊர்லலாம் ஆசிரமத்துக்குலாம் அந்த கட்டம் போட்டு வச்சுருக்காங்க. பெரிய ஆளுலாம் உட்காந்து ஆடுவாங்க. அவங்க உணவு முறையெல்லாம் வெத்தலை பாக்கு வச்சுருக்காங்க. பொட்டி அந்த பொட்டியில் எல்லாரும் கையிலும் மொபைல் ஃபோன் வந்துச்சு. அந்த அடுத்து நான் ஒரு 6th படிக்கிற வரைக்கும் விளையாண்டுருக்கேன். ஷோவிங்கிறது எல்லா வீட்டிலும் இருக்காது, ஒருத்தவங்க வீட்டில் தான் இருக்கும். அந்த அவங்க வீடு வந்து ஊருக்கு லாஸ்ட் இருக்கும், ஒருத்தன் போய் வாங்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் விளையாண்டுருக்கோம். இப்போ அந்த கட்டமே இல்லை.
பரமபதங்கள் அது எல்லாமே நம்ம பார்க்க முடியறதில்ல. நிறைய இடங்கள்ல தாயம் அப்படின்ற ஒண்ணே வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம காட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ இனிமேல் நம்மளும் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்மளுடைய விளையாட்டுகளை நாம் கொண்டு போய் சேர்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு நேரம் கிடைக்கும் போது நாம் என்ன செய்யணும், அந்த விளையாட்டை விளையாட மகிழ்ச்சியாக எல்லாரோடையும் விளையாடணும். எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுனீங்க. நன்றி. தேங்க்யூ.